My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை எம்சிசி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கவுன்சிலிங் ஷெடியூலை ரிவைஸ் பண்ணி திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்ததாவது ஃபைனலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். எம்சிசிலேருந்து 2-3 முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒன்று ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல், இன்னொன்று ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஷெடியூல், ஆஸ் வெல் அஸ் நியூ சீட்ஸ் அடிஷனை பற்றின ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக நடந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்சிசிலேருந்து 2 ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூலுக்கும் அப்புறம் அண்டர் யூஜி கவுன்சிலிங்குரிய 2 ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது போக அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2 டேட்டட் 13/10/2025 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நியர்லி அபவுட் ஒரு 7 to 8 காலேஜஸ்னுடைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மத்திய பிரதேஷில் இஎஸ்ஐ கோட்டாவில் நமக்கு 8 சீட்டு 5 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆகியிருக்கு. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நமக்கு வந்து சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 50 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரத்தை பற்றி மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் வி ஹாவ் ஜேஆர் ஆஸ் வெல். ஜேஆர் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நமக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஆனால் அதை பற்றி இந்த பிடிஎஃப்ல எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ வி எக்ஸ்பெக்ட் ஜேஆரில் 50 சீட்டு 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா, அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு பிடிஎஃப் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னும் ஒரு முறை தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் இந்த வருஷம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியப்படலை. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா 3rd ரவுண்டுக்கு ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 18ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு 13, இன்னும் நமக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 3rd ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா, ஒருவேளை 16ஆம் தேதிக்கு முன்னாடி என்எம்சி ரிவைஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸுக்கும் இவங்க கொடுத்துருக்கிற சீட் மேட்ரிக்ஸுக்கும் இடையில பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா then we can expect the choice filling and choice locking closes by 16, and we can also expect the result to be released on 18th October. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல், தமிழ்நாடு மாதிரியே மற்ற மாநிலங்களுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் அதை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, 27th அக்டோபர் வரைக்கும் அந்தந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கேன் கண்டக்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு 3rd ரவுண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இன்னும் டேட் கொடுக்கல. இப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டேட்டில் கவுன்சிலிங் 3rd ரவுண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் எம்சிசி. சரிங்களா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் எம்சிசி அண்ட் நியூ அடிஷன் ஆஃப் சீட்ஸ். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டாக இருக்குதுங்க. இது தவிர வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.